பூமியிலிருந்து சுமார் 146 ஒளியாண்டுகள் தொலைவில் நம்ம பூமி மாதிரி புது கிரகத்தை அஸ்ட்ராலஜர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. HD 137010b இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட 6000க்கும் மேற்பட்ட புறக்கோள்களில் இது மட்டும்தான் பூமியோட அதிக ஒற்றுமையை கொண்டிருக்கான். பிளானட் ஹண்டர்ஸ் அப்படிங்கிற குடிமக்கள் அறிவியல் திட்டம், அதாவது சிட்டிசன் சயின்ஸ் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ற சாதாரண ஆர்வலர்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 2009 முதல் 2018 வரைக்கும் கெப்லர் டெலஸ்கோப் சேகரிச்ச பழைய டேட்டாஸை ஆய்வு செய்யறாங்க. 2017 ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தோட வெளிச்சம் சுமார் 10 மணி நேரம் மட்டும் மங்குறதை இவங்க கவனிக்கிறாங்க. பொதுவாக ஒரு கிரகத்தை உறுதி செய்யறதுக்கு பல முறை ஒளி மங்குறதை கவனிக்கணும். ஆனால் அந்த ஒரு சிக்னலோட டெப்த் அண்ட் டைமை வச்சு அது ஒரு கிரகம் தான் அப்படிங்கிறதையும் அதோட சைஸையும் ஆராய்ச்சியாளர்கள் உறுதி செஞ்சிருக்காங்க. இந்த கிரகம் நம்ம பூமியோட பல ஆச்சரியமான ஒற்றுமைகளை கொண்டிருக்கு. பூமியோட சுற்றுப்பாதையை விட வெறும் 6% மட்டுமே பெருசா இருக்கு. பூமி சூரியனை சுற்றி வர 365 நாட்கள் ஆகிற மாதிரி இந்த கிரகம் தன்னோட நட்சத்திரத்தை சுற்றி வர்றதுக்கு 355 நாட்கள் எடுக்குதான். ஆனால் இந்த நட்சத்திரம் நம்ம சூரியனை விட 1000 டிகிரி வெப்பம் குறைவா இருக்கு. ஆனாலும் சூரியன்கிட்ட இருந்து பூமிக்கு கிடைக்கிற ஆற்றலை விட 1/3 பங்கு ஆற்றலை தான் எடுத்துக்குது இந்த கிரகம். அதனால இதோட மேற்பரப்பு வெப்பநிலை -68 டிகிரியிலிருந்து -70 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குது. இது பூமியை விட செவ்வாய் கிரகத்தோட தட்பவெப்பநிலைக்கு நெருக்கமா இருக்கு. இந்த கிரகம் ஒரு நட்சத்திரத்தோட உயிர் வாழ தகுதியான மண்டலத்தோட, அதாவது ஹேபிட்டபிள் ஜோனோட வெளி விளிம்புல இருக்கு. இந்த கிரகத்துல கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த அடர்த்தியான வளிமண்டலம் இருந்தா கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், அதாவது பசுமை இல்ல விளைவு மூலமா வெப்பம் அதிகரிச்சு அங்க நீர் திரவ நிலையில இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த கிரகத்துல வளிமண்டலத்துல ஆக்சிஜன் ஆர் மீத்தேன் போன்ற வாயுக்கள் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ரிசர்ச்ல இறங்கியிருக்காங்க விஞ்ஞானிகள். அப்படி இருந்தா அங்க உயிர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.